ஹார்ட் ஸ்டோரிஸ்க்கு வெல்கம். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான moral ஸ்டோரி கேட்க போறோம். இந்த ஸ்டோரி நமக்கு ஹானஸ்டி பத்தி சொல்லிக் கொடுக்கும். ரெடியா? வாங்க கதைக்குள்ள போலாம். ஒரு பியூட்டிஃபுல் ஃபாரஸ்ட்ல நிறைய ட்ரீஸ், ஃப்ளவர்ஸ், பேர்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. இங்க ஒரு சின்ன ஸ்பேரோ இருந்துச்சு. அதோட பேர் என்னன்னு தெரியுமா? சின்னு. சின்னு ரொம்ப ஹாப்பியா இருக்குமா. எல்லார்கிட்டயும் நல்லா பேசும். ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்குமா. ஒரு நாள் காலையில சின்னு வந்து ரிவர் பக்கத்துல பறந்துட்டு இருந்துச்சான். அப்ப கீழே ஏதோ ஷைனியா தெரிஞ்சுச்சான். ஏய் இது என்ன அப்படின்னு சொல்லி கீழே போய் பார்த்துச்சான். அங்க ஒரு கோல்டு காயின் இருந்துச்சு. வாவ் அப்படின்னு சின்ன ரொம்ப எக்ஸைட் ஆயிடுச்சு. இதை வச்சு நான் நிறைய சீட்ஸ் வாங்கலாம், எம்மி எம்மி ஃப்ரூட்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா நினைச்சிச்சான். அந்த காயினை எடுத்துட்டு ஹாப்பியா இருந்துச்சு. அந்த நேரத்துல யாரோ அழுகிற சத்தம் கேட்டுச்சான். சின்ன உடனே அங்க என்னன்னு போய் பாக்குறதுக்கு போச்சு. அங்க ஒரு ராபிட் உட்காந்து இருந்துச்சு. அந்த ராபிட் பேர் வந்து மீமி. அந்த ராபிட் உட்காந்து அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருந்துச்சான். உடனே சின்ன போய் மீமி என்னாச்சு அப்படின்னு கேட்டுச்சான். உடனே மீமி சொல்லிச்சான், எங்க அம்மா எனக்கு ஒரு கோல்டு காயின் கொடுத்தாங்க, அதை நான் எடுத்துட்டு வந்தேன். ஆனா எடுத்துட்டு வரையில எங்கேயோ மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சோகமா சொல்லிச்சான். உடனே சின்னுக்கு அதுக்கிட்ட அந்த காயின் எடுத்து பார்த்துச்சான். பார்த்துட்டு சின்னுக்கும் ஒரே கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. இந்த காயினை நானே வச்சுக்கிட்டேன், எனக்கு நிறைய திங்ஸ் வாங்கலாம். ஆனா அது மீமியோட காயின் ஆச்சே, இப்ப நான் திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருச்சான். அப்படியே கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அப்புறம் ஸ்மைல் பண்ணிட்டு அது மீமி கிட்ட போய், மீமி இது உன்னோட காயினா அப்படின்னு கேட்டுச்சு. மீமிக்கு உடனே ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. எஸ் இது என்னோட காயின் தான் சின்னு, தேங்க்யூ ஸோ மச் சின்னு அப்படின்னு சொல்லிட்டு நல்ல டைட்டா ஒரு ஹக் கொடுத்துருச்சான். அப்படின்னு பார்த்து மீமியோட அம்மா வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, சின்னு இந்த கோல்டை விட உன்னோட ஹானஸ்டியை தான் நான் ரொம்ப வேல்யூ பண்றேன். இப்ப அதுக்காக சின்னுக்கு ஃப்ரூட்ஸ், சீட்ஸ் இதெல்லாம் கொடுத்தாங்களாம். ஆனா சின்னு ஸ்மைல் பண்ணிக்கிட்டே சொல்லிச்சா, நான் ரைட்டான விஷயம் பண்ணதுனாலயே எனக்கு ஹாப்பியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாள்ல இருந்து அந்த ஃபாரஸ்ட்ல இருந்த எல்லாருக்கும் சின்ன அதிகமா லவ் பண்ணாங்க. ஸோ இதுல இருந்து நம்ம மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன கத்துக்கிட்டோம் அப்படின்னா, எப்பயுமே உண்மையா இருக்கணும், யார் பார்க்கலினாலும் சரியான விஷயத்தை தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்துக்கிட்டோம். ஸோ ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நைட் ஹெட் ஸ்டோரிஸ் சேனலுக்கு. இன்னொரு அழகான ஸ்டோரியை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Until then, bye bye friends, sweet dreams.